கர்த்தரும் மகிமை நிறைந்த ராஜனுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் இன்னும் மகிமையான கிரியைகளை நடப்பித்து மகிழ்ச்சியடைய செய்வாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 32வது வசனம். ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுவதை நாம் இங்கே காண்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே அநேக காரியங்களை சிருஷ்டிப்பின் மகிமையையும் கர்த்தருடைய வல்லமையின் செயல்களையும் விளக்குகிறதான இந்த தேவ மனித ஸ்தோத்திரத்தோடு தம்முடைய வல்லமையையும் ஆண்டவருடைய செயல்களின் மகத்துவங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கிற இந்த மனிதர் சொல்லுகிற வார்த்தையை நாம் கவனிக்கும் பொழுது, ஆண்டவருடைய அந்த செயல்கள் எவ்விதமாக மனித வாழ்விலே பாக்கியமான கிரியைகளை நடப்பிக்கிறது என்பதை குறித்து இந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வெளிப்படுவதை நாம் காண முடிகிறது. எனக்கு செவி கொடுங்கள் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் செவி கொடுக்க வேண்டும், அடுத்து காக்க வேண்டும், அதிலே நடக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த செய்கை உடையவர்கள் தான் பாக்கியவான்களாக தேவனுடைய ஆசீர்வாதத்தின் நன்மைகளை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களாக, தேவனால் கனப்படுத்தப்படுகிறவர்களாக காணப்பட முடியும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. செவி கொடுக்க வேண்டும், கேட்ட வார்த்தைகளை வாழ்விலை காக்க வேண்டும், காத்த வார்த்தைகளை நம்முடைய கைகளிலே நம்முடைய கிரியைகளிலே வெளிப்படுத்த வேண்டும். அப்படி வெளிப்படுத்தி இருக்கிற ஒரு தேவ பிள்ளை இந்த உலகத்திலே பாக்கியமான சந்தோஷமான எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் மகிழ்ச்சிகரமான வாழ்வை வாழ கர்த்தராகிய தேவனுடைய கரம் அவர்களோடு கூட இருந்து அதிசயமாக நடத்தும் என்பதை இந்த பகுதி அங்கே சொல்லுவதை நாம் காண முடிகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை தொனித்து கொண்டே இருக்கிறது. பல வழிகளிலே பல வடிவங்களிலே தொனித்து கொண்டிருக்கிறது. அந்த கர்த்தருடைய வார்த்தை அவரவருக்கு என்ன என்பதை செவி கொடுத்து நாம் கேட்கிற வார்த்தைகளை வாழ்விலே காத்து கொண்டிருக்கிற வார்த்தைகளின்படி நடக்க நாம் நம்முடைய வாழ்வை அர்ப்பணிக்கும் பொழுது பாக்கியமான சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான விடுதலையும் ஜெயமும் நிறைந்த அந்த பரிசுத்தமான மேன்மையான வாழ்வை ஒவ்வொருவரும் அனுபவிக்க கர்த்தரே நடத்தி செல்லுகிறவராய் காணப்படுகிறார். வேத வசனம்தான் வாழ்க்கையின் சுழற்சிக்குரிய, வாழ்க்கையின் வளர்ச்சிக்குரிய ஒரு மையப்புள்ளியாக இருக்கிறது. கர்த்தர் நமக்கு சொல்லுகிறவைகளை நாம் செவி கொடுத்து கேட்டு அதை காத்து அதிலே நடப்போம் என்றால் நம்முடைய வாழ்விலும் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அநேக ஆசீர்வாதங்களையும் இந்த வேதம் முழுவதும் நமக்காக எழுதி வைக்கப்பட்டிருக்கிற அத்தனை நன்மைகளையும் குறையாமல் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் பாக்கியவான்களாய் விளங்க கர்த்தரே நம்மை நடத்தி செல்வார். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான நம்முடைய கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனே, நம்முடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தினாலே எங்களுக்கு விதமான ஒரு நல்ல இரட்சிப்பின் வாழ்வை தந்திருக்கிறீரப்பா. நாங்கள் உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவும், அந்த செவி கொடுத்து கேட்கிற வார்த்தைகளை வாழ்விலே காத்து கொள்ளுகிற வாழ்க்கை அந்த வார்த்தைகளை தேவைப்படும் போதெல்லாம் எங்கள் வழிகளிலே, எங்கள் பிரயாணங்கள், எங்கள் நடக்கையிலே அதை ஆண்டவர் கிரியைகளிலே வெளிப்படுத்தவும் நாங்கள் செய்யும் பொழுது நாங்கள் பாக்கியவான்களாய் மாறுகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு சொல்லி தந்தபடியாய் ஸ்தோத்திரம். இந்த பாக்கியமான வாழ்வை நாங்கள் ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டு தேவ நன்மைகள், தேவ ஆசீர்வாதங்கள், தேவ கிருபை
தேவ பாதுகாப்பு, தெய்வீக சுகம், தெய்வீக ஆறுதல், தெய்வீக விடுதலை நாங்கள் வாழ்விலை கண்டடைய ஆண்டவர் தாமே அனுக்கிரகம் செய்யும். அப்படியே நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.